ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்? குடங்குளத்து தான் போகிறோம். அது எங்கள் பாட்டி ஊர். அங்கே திருவிழா, அதனால ஃபேமிலியோட எல்லாருமே வந்தாச்சு. அங்கங்கேயே இருப்போம், ஆனால் கரெக்டாக திருவிழான்னு எல்லாரும் கேதர் ஆயிடுவோம். இந்த திருவிழாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஹிந்து கிறிஸ்டின்னு பார்க்காம எல்லாருமே அந்த கரெக்டாக 9வது திருவிழாக்கு அந்த கோயில் முன்னாடி எல்லாரும் அசம்பிள் ஆயிடுவோம். எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்துருப்பாங்க. குழந்தைங்க அந்த மண்ணில் உட்காந்து விளாண்டுட்டு இருப்பாங்க. நல்ல டைம் பாஸ் ஆகும். அப்படியே ப்ரேயரும் நடந்துட்டு இருக்கும். ஏனே தெரியல, குழந்தைங்களுக்குலாம் மண்ணும் தண்ணியும் பார்த்தோன்னா அவங்க ஒரு ஜாலி மோடுக்கு போயிருவாங்க. குழந்தை வச்சிருக்கவங்களுக்கு திருவிழாவுக்கு மேஜரான ப்ராப்ளம் என்னன்னா, அந்த பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க, குட்டி குட்டி டாய்ஸ் விற்கிறவங்கலாம் அந்த குழந்தைய சுற்றி வருவாங்க. அந்த குழந்தை அடம் பிடிச்சி அந்த திங்ஸை வாங்குற வரைக்கும் நல்லபடியாக ப்ரேயரும் முடிஞ்சிட்டு உடனே தேர் பவனி ஸ்டார்ட் ஆகும். தேர் பவனிக்கு என்னென்னா, முதல்ல வந்து பட்டாசு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பட்டாசு மேலே போய் வெடிக்கிறத பார்க்குறதுக்கே நிறைய பேர் அங்கே கூடுவாங்க. ப்ரேயர் நடக்கும்போது கூட இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. அந்த தேர் பவனி ஸ்டார்ட் ஆனோன்னா கூட்டம் எங்கேருந்து தான் வந்துச்சோ தெரியாது. கீழே ஒரு மண்ணை கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம். கூட்டத்தில் எப்பவுமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும். வாய் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்களையும் நம்ம போட்டுக்க ஜுவல்ஸையும் நம்ம தான் பத்திரமா வச்சுக்கிடணும். அப்படி தேர் பவனி நல்லபடியாக ஸ்டார்ட் ஆச்சு. மாதாவை வெல்கம் பண்ணாங்க, உப்பும் நல்லமெல்லாம் போட்டு. தேர் ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் நாங்கள் கோயில் முன்னாடி தான் இருப்போம். அப்படி திருளக்கடை சுத்த போயாச்சு. இப்பெல்லாம் எங்கேயா போனால் ஒருத்தர் 2 பேருக்கு நம்மள அடையாளம் தெரியுது, நீங்கள் வீடியோ போடுவீங்களான்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஃபாலோவர்ஸ்ட்டு கொஞ்சமாக வீடியோலாம் எடுத்துட்டு நல்லபடியாக இனிதே கொண்டாடிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.